இந்த வருஷம் நோம்போட ஃபஸ்ட் டேயும் எங்கள் கல்யாண நாளும் சேம் டேட்லேயே வந்துருச்சு. நோன்பு வேறு ஆரம்பிக்கிறனால நாள்லேருந்தே கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியாச்சும் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் வந்து வேறு மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட்டில் டைமும் சுத்தமாக நம்மளுக்கு கிடைக்கல. அப்படியே நம்ம போய் வெளியில் போய் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணா கூட என் வீட்டுக்காரங்களே அழைச்சிட்டு போய் வாங்குறா போல தான் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் நாள் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் இந்த ஷர்ட்டும் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு தெரியாமல் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒளிச்சு வச்சுட்டேன். அப்புறம் அந்தாண்டி என் ஹஸ்பண்ட் தூங்கவே 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேக் பண்ணவே ஆரம்பித்தேன். இதோடு சேர்த்து ஒரு க்யூட்டான ஒரு குட்டி பொக்கேயும் வந்துட்டு ரெடி பண்ணேன். இதை அப்படியே ஷர்ட்டாகவே கொடுத்துருக்கலாம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் வாழ்க்கையோட சந்தோஷமே இருக்குது. இதை நான் செஞ்சு முடிக்கிறதுக்காட்டியுமே என் ஹஸ்பண்ட் 2 வாட்டிக்கு மேலே முழிச்சிட்டாங்க. நான் அப்படியே அந்த கிஃப்ட்டை டக்குன்னு மறைச்சி வச்சுட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத போல் சும்மா நார்மலாக மற்ற வேலைகள் பார்க்குற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். இந்த கிஃப்ட்டு வந்து சின்னது தான், ஏதோ அப்போதைக்கு என்னால் முடிஞ்சது. ஆனால் இதை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறப்ப அவங்க முகத்தில் வந்த ஸ்மைலுக்கு வந்துட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஏன்னா நாள் நோன்புக்கு உண்டான வேலைகளும் அவ்வளோ எதையும் பார்த்துட்டு நைட்டு அந்த நைட்லேயே நம்ம சஹரும் செய்யணும். அதுக்குண்டான வேலைகளும் நம்ம பார்க்கணும். அந்த டைமிங்கில் உட்காந்து நம்ம அவங்களுக்காண்டி நம்ம மெனக்கெட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து எனக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் விலை அதிகமாக இருந்தால் தான் அந்த கிஃப்ட் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தை தரும். ரொம்ப சிம்பிளாக உள்ளது இதெல்லாம் வந்துட்டு சந்தோஷத்தை தராது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கும் போது வராத சந்தோஷம் கூட ஒரு முளை மல்லிகைப்பூ, இப்போ ஒரு கல்யாண நாளை சுட்டியோ இல்லை பர்த்டே சுட்டி ஏதோ ஒன்று எனக்கு மல்லிகைப்பூ வந்து ஒரு முளம் வாங்கி தராங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை வந்துட்டு ஒரு கேக் ஆர்டர் பண்ணணுன்னு தான் இருந்தேன். அப்புறம் சரி சுகர் கட் பண்ணியிருக்கிறோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அப்புறம் நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை, எங்களோட நாளை இன்னும் அழகாக்கிறதுக்காண்டி அந்த இடத்துல எங்கள் சின்ன மாமியார் மகங்க 2 பேரும் வந்துட்டு ஆர்டர் பண்ணி எங்களுக்கு சர்ப்ரைஸாக அந்த கேக் அனுப்பியிருந்தாங்க. நீங்களும் உங்கள் ஸ்பெஷல் பர்சனுக்கு ஸ்பெஷல் டேக்கு வந்துட்டு இப்படி சர்ப்ரைஸ் பண்ண ஆசைன்னா நம்ம ஐடிக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை வந்துட்டு இன்னும் அழகாக்குற போல் நாங்கள் பண்ணித்தரோம். காயல்பட்டினம் சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு டைரெக்டாகவே போய் இப்போ நம்ம வந்துட்டு கிஃப்ட்டை வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்போதும் பண்ணுறாப்புல கொரியர் சர்வீஸ் மூலியமாகவும் பண்ணிகிட்ருக்கோம்.